ஃபேஞ்சல் புயல் எதிரொலியால் சென்னையில் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் எல்லையம்மன் கோவில் தெரு மக்கள் மிகுந்த அவதிக்காளாகியுள்ளனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் கடும் அவதிக்காளாகி வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் முத்துக்குமார் நேரலையில் வழங்கும் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் முத்துக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது சற்று நேரத்திற்கு முன்பாக தான் இதே பகுதியில் சாலைகளில் எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கியிருந்தது நம்ம தொடர்ந்து நேரலை காட்சியில் காமிச்சிருந்தோம், நேரலை பண்ணியிருந்தோம். இப்போ இதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே தண்ணி என்பது அதிக அளவில் தேங்கியிருக்கிறது. இதனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களால அதாவது ஒருவேளை உணவு கூட சமைச்சு சாப்பிட முடியாத அளவுக்கு தான் இருக்கிறது. இந்த வீட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட முழங்கால் அளவிற்கு தண்ணீர் புகுந்து அவங்களுடைய நிலைமை என்பது கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கிறது. ஒருவேளை உணவு சமைச்சு கூட சாப்பிட முடியாத அளவுக்கு தான் இருக்கிறது. தற்பொழுது அந்த வீட்டையே நம்ம நேரடியில் பார்க்கலாம். அதாவது இந்த பருவமழை என்பது துவங்கி பெய்து வரக்கூடிய சூழ்நிலை கடந்த 2 நாட்களாகவே சென்னையில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வந்தது. இதனால சென்னையை பொறுத்த வரைக்குமே பல்வேறு பகுதிகளில் மழைநீர் என்பது வெள்ளம் போல் தேங்கி இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது சென்னை டி நகர் பகுதியான டி நகர் பகுதியை பொறுத்த வரைக்குமே பல்வேறு இடங்களில் மழைநீர் என்பது வெள்ளம் போல் காட்சியளித்தது. இதனால் பொதுமக்களும் சரி வாகன ஓட்டிகளும் சரி கடும் இன்னலுக்கு ஆளானாங்க. அதே போல பொதுமக்கள் தங்களுடைய வீட்டுக்குள்ள தண்ணி பூந்ததன் காரணமாக ஒருவேளை உணவு கூட சமைச்சு சாப்பிட முடியாத அளவுக்கு இருந்தாங்க. இந்த நிலையில தற்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதியான எல்லையம்மன் கோயில் தெருவில் எந்த அளவுக்கு ஒரு வீட்டில் மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் பத்மநாதன் நம்மளுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு அதாவது முழங்கால அரங்கால அளவிற்கு அந்த மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. அதே போல இந்த வீட்டுக்குள்ள வசிக்கிறவங்களால ஒருவேளை உணவு கூட அதாவது சமைச்சு சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கிறது. அதாவது மழை விட்டு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆகியும் எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருந்தால் அதே நேரத்தில் இதுக்கு முன்பாக இதுவரை முழங்கால் அளவுக்கு இந்த அளவுக்கு மழைநீர் என்பது தேங்கி இருந்துச்சு. தற்பொழுது வடிதாலும் கூட இன்னும் இந்த வீட்டுக்குள்ள இன்னும் தண்ணீர் வடியாமல் தான் இருக்குது. இதற்கு பல்வேறு அரசு அதிகாரிகளோட மெத்தன போக்கு, மாநகராட்சி அதிகாரிகளோட மெத்தன போக்கு தான் காரணம் என இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சொல்றாங்க. தற்பொழுது இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க அவங்களும் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். ஐயா வணக்கம். பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு தண்ணீர் புகுந்திருக்குது, எந்த அளவுக்கு சிரமத்திற்கு ஆளானீங்க, சாப்பிட்டீங்களா? என்ன 2 நாளாச்சு தண்ணி கஷ்டம். எப்போ இந்த ரோடு சரி காவா சரி கிடையாது. காவாயினால தண்ணி எப்பயும் வரும். மழை பெஞ்சா வருஷம் வரும், புதுசு கிடையாது. எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சாலும் வரும், மழை பெஞ்சா வரும். ரோடு காவா சரி கிடையாது. தண்ணி போகிறது வசதினால தண்ணி வீட்டுக்குள்ளேயே இருக்கும். இது தண்ணி போகிறது 2 நாள் 3 நாள் கூட ஆகும். இப்போ நைட்ல எல்லாம் தூங்க முடிஞ்சு நான் வரும்போது கூட பார்த்தேன், நீங்கள் இதை தான் படுத்துருந்தீங்க, இந்த கட்டில் படுத்துருந்தீங்க. கீழே வச்சு அரைக்கால் அளவுக்கு தண்ணி இருக்குது. இப்போ அதாவது சமைச்சு சாப்பிட்றதுக்கு கூட ஒரு வசதி இல்லாமல் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உங்களால் இந்த 2 நாளாக எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க? இன்னும் ஏன் அது மாதிரி இருக்குது? என்ன காரணம் இவ்வளோ தண்ணி வர்றதுக்கு? என்ன காரணம்? நம்மளுக்கு இந்த மழை தண்ணி போகிறதுக்கு வசதி இருக்கு. கட்டுறாங்க. இந்த ஹவுசிங் போர்டு கட்ட வேண்டிய வேலை எல்லாம் செய்யும் போது சரியா எல்லாத்தையுமே இடிச்சு போட்டு அப்படியே மூடி போட்டாங்க. அதுல பக்கத்துல அந்த பக்கம் போறதுக்கான மணி முத்துக்குமார், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.